ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் விஷயம்னா ஃபங்க்ஷனல் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் ஆப்ங்கிறது என்ன விஷயம்னா அப்போ வந்து நமக்கு நிறைய கோடிங் இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன துண்டு ஃபங்க்ஷன் நாங்கள் செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடிஷன் பார்ட்டை செக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷனல் ஆப். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி செஞ்சேன், அதனால ஃபங்க்ஷனல் ஆப் முன்னுக்கு இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லி நீங்கள் ஹோம் இதில் போய் டிரெக்டாக எடுத்துக்கொள்ளணும். ஃபங்க்ஷனல் ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். சரி, இந்த ஃபங்க்ஷனல் ஆப்பில் நாங்கள் க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணி க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ண இதில் வந்து ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் வந்து கன்சியூஷனை செலக்ட் பண்ணணும் அண்ட் கிளிக் செலக்ட். அண்ட் இதில் வந்து ரிசோர்ஸ் குரூப், இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். சில நீடடான விஷயத்தை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் குரூப் வந்து 19 கிளவுட் நேம் வந்து மை சொல்லி சொல்லுவோம். மை ஃபங்க்ஷன் ஓகே. அண்ட் இது இது வந்து டிசேபிள் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு லினக்ஸ் தேவை. ஸோ இதில் வந்து delete பண்ணுவேன். Yeah. இந்த மாதிரி இரஸ் வந்தால் கேபிட்டல்லேருந்து ஸ்மால்லேருந்து கேபிட்டல்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ரன் டைம் ஸ்டெக் வந்து இதில் நிறைய இது இருக்குது. ஸோ நான் இதில் பைத்தன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் ஸ்டோரேஜ், நெட்வொர்க், monitoring, deployment, yes, deployment and authentication, tech review. பட் நான் இது டிரெக்டாக ரிவ்யூவும் கொடுக்கலாம். பட் நான் உங்களுக்கு காட்டுறேன், எந்த ஒரு சேஞ்சும் செய்யலை. நான் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கில் மட்டும்தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோம். என்ன சேஞ்ச்? சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோம், அடுத்தது ரிசோர்ஸ் குரூப், அடுத்தது ஃபங்க்ஷன் வளர்ப்புக்கு நேம் கொடுத்திக்கோம். இதை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். இதில் விண்டோஸ் லினக்ஸ் இருக்கு. ஸோ லினக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். டிரெக்டாக பைத்தன் இங்கே வந்து நான் சூஸ் பண்ணது பைத்தனை சூஸ் பண்ணால் அது ஒட்டோவா வேர்ஷனும் ரீஜனும் வரும். Then create and review. Okay, then create. ஓகே, இப்போ வந்து நம்ம டிரெக்டாக ரிசோர்ஸுக்கு போய் பார்க்கலாம். டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு, ஸோ ரிசோர்ஸில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இதில் வந்து கிரியேட் அசுரா போர்ட்டல் விஎஸ் கோட் டெஸ்க்டாப் அண்ட் அதர் எடிட்ஸ் சொல்லி இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் கிரியேட் அசுரா போர்ட்டலில் கிரியேட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணணும். இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. செலக்ட் த டெம்ப்ளேட் அண்ட் டீட்டெயில். ஸோ இங்கே நாங்கள் ஹெச்டிடிபி ட்ரிகர் இதை செலக்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ட்ரிகர் நான் இதில் வந்து உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து கொள்ளணும். ஸோ நான் இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் சொல்லி கொடுப்பேன். create. இது இப்போ நாங்கள் ஒட்டோவா ஒரு கோட் தந்தது. ஓகேவா, இது ஒட்டோவா ஒரு கோட் தந்தது. ஸோ இதை நாங்கள் மினிமைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கோடு வந்து ஒட்டோவா வரும். நாங்கள் இதை ஒர்க் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் அண்ட் ரன் இதை கொடுப்போம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதை பார்த்த விஷயம் இதில் ஹெச்டிபி மென்ஷன் நாங்கள் போஸ்ட்லையும் கீ வந்து ஒட்டோவா தந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போஸ்டில் இருக்கும். ஸோ இதை நாங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணால் சக்ஸஸ்னு காட்டுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் இது ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து பார்க்கணும். இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க மாதிரி பெராமீட்டர் நேம். ஸோ சரி, இன்புட்டில் நேம் வந்து கொடுப்போம். என்ன நேம், நேம். இதில் வேல்யூ வந்து ஏதாச்சும் ஒரு நேம் உண்டு. இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். அண்ட் ஹலோ ஃபாத்திமா, யா இப்போ இது வந்து சொல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.